ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஹீட் ரோலரில் வர டேமேஜ் எப்படி வருகுதுங்கிற விஷயத்தையும் அது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எப்படி மாற்றிக்கொள்ளுறதுங்கிற விஷயத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாம் பார்க்கலாம். இதில் இருக்கிற ப்ராப்ளம் ஹீட் ரோலர் கிளியராக இருக்குது, ஆனால் ஃபிங்கர் டச் ஆகிக்கிற இடம் டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் பவுடர்ஸ் சில பவுடர்ஸ் அடுத்த அந்த ஃபிங்கர் முனையில் மெல்ட் ஆகிருக்கும், கொஞ்சம் கட்டி ஆகிருக்கும். அந்த கட்டி எப்படின்னு சொன்னால் ஒரு நாளடைவில் கொஞ்சம் கடினமான தன்மையாக மாறிடு. அதால் அது ஹீட் ரோலரை டேமேஜ் ஆகும். இதை சரி செய்யணும்னு சொன்னால் ஒரு 1000 ஃபோட்டோகாப்பி 2000 ஃபோட்டோகாப்பி அடித்ததுக்கு அப்புறம் அந்த ஃபிங்கரை கலட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் ஹீட் ரோலரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம்.
சில பேர் வந்து கடைசியாக ஹீட் ரோலரை மாட்டும் போது சில இடங்கள் வந்து சரியாக லொக் ஆகுது இல்லை, சில தடங்கள் வருதுன்னு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த வீல் வந்து இந்த மற்ற வீலில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து அவ்வளோத்த ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த ரேசர் வந்து அந்த ஒரு இரும்பு கம்பி ஒன்று இருக்குது, அந்த கம்பியில் தானே அது டச் ஆகும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம், அந்த அதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த வீல் வந்து இந்த இடத்துல வரும், இந்த வீலுக்கு நேராக வரும். நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதன் பிறகு வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இந்த வீல் சுற்றுதாண்டு சொல்லி. இப்படியான விஷயங்கள் வந்து ஹீட் ரோலரை மாட்டினதுக்கு பிறகு வந்து இந்த விஷயமெல்லாம் சரியாக இருக்காண்டு பாருங்கள். ரேசரை இந்த முறையில் வார மாதிரி ஹீட் ரோலரை மாட்டுங்க. மாட்டினீங்கன்னு சொன்னால் அந்த ஹீட் ரோலர் மாட்டினது சரி லோக்கில் வந்து சரியாக விடும். ஹீட் ரோலரை ஃப்ரேமுக்கு மேலே வச்சு லாக் பண்ண தேவையில்லை. முதல்ல வந்து லேம்ப் அனைத்தையும் நட்டெல்லாம் பூட்டி டைட் பண்ண தேவையில்லை. நார்மல் டைட்டில் வச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் இறுதியாக தான் வந்து ஹீட் ரோலரை லாக்கில் போட வேண்டும். இது வந்து லேம்புக்கு கொஞ்சம் பாதுகாப்பான விஷயம். ஹீட் ரோலரை வந்து லாக் பண்ணினதுக்கு பிறகு வந்து வீலை வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஹீட் ரோலர் வந்து ரொட்டேட் ஆகுதான்னு சொல்லி. சில டைமில் வந்து நீங்கள் சரியாக மாட்டலைன்னு சொன்னால் ரொட்டேட் ஆகாது, அதை சரியாக மாட்டிக்கொள்ள வேண்டும். இந்த ரோலரில் வந்து ஏதாச்சும் டஸ்ட்டு பட்டுருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொள்ளணும். இதை க்ளீன் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு பேப்பரில் பேக் சைடில்
உங்களுக்கு வந்து சில டஸ்ட்டுகள் வர சான்ஸ் இருக்குது. அதால் இதை க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டு ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணி ஸ்க்ரூ போகிறதுக்கு முதல் வந்து இந்த ரெண்டு ரிலீஸையும் ரிலீஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஸ்க்ரூ போகிறதுக்கு வந்து இலகுவாக இருக்குது. ஹீட் ரோலரில் மிஷினில் மாட்டும்போது இந்த இடம் வந்து கூடுதலாக வந்து உடையிற விதம் கூட. அதால் வந்து ஹீட் ரோலரை நீங்கள் மேல் நோக்கி உயர்த்தி இதை கையை வச்சு பணிச்சு தான் பூட்ட வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த லைன் ஃபுல்லாக உடஞ்சி விடும். உடஞ்சால் அதை லேசில் வந்து ஒட்டி எல்லாம் போட்டு செய்ய இல்லாமல் இருக்கும். அதை கவனமாகவும் மிகவும் அவதானமாகவும் அதை மாட்டிக்கொள்ளுங்கள். இந்த பவுடர் டஸ்ட்டு வந்து ஃபிங்கரில் கூடுதலாக வரும், வந்து ஹீட் ரோலரை டேமேஜ் பண்ணும். சிலவங்களுக்கு வந்து டேமிஸ்டர்லையும் பட்டு கூடுதலாக ஹீட் ரோலரை டேமேஜ் பண்ணும். டேமிஸ்டரில் வந்து படுற பவுடரை வந்து க்ளீன் பண்ணுற விதம் வந்து மிகவும் அவதானமாக செய்ய வேணும். அதை வந்து சரியாக க்ளீன் பண்ணலைன்னு சொன்னால் உங்களோட டேமிஸ்டர் வந்து பழுதடைஞ்சிடும். அதால் அந்த டேமிஸ்டரில் வந்து படுற பவுடரை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாமுங்கிறத வந்து அதில் பவுடர் படியாமல் ஒரு டேப் ஒன்று இருக்குது. அந்த டேப்பை ஒட்டி க்ளீன் பண்ணக்குள்ள அந்த டேப்பை கலத்திட்டு புது டேப் போட்டுரு. அப்படி ஒரு விடயம் ஒன்று இருக்கு. அந்த டேப் வந்து என்ன டேப்புங்கிற விஷயத்தையும் அந்த டேப்பை எப்படி டேமிஸ்டரில் ஒட்டி ரிமூவ் பண்ணலாமுங்கிற விஷயத்தை வந்து அடுத்த வீடியோவில் கட்டாயம் பார்க்கலாம். தேங்க்யூ.